எனிமி கீழே இந்த பாயிண்ட்டை கீழே வச்சுக்கிட்டு கால் கீழே வச்சுக்கிட்டு டேரெக்ஷனை கீழே இழுக்கணும். அதே மாதிரி ஃபயர் பட்டனை மேலே இழுக்கணும். அப்போ அதான் ஹெட்ஷாட் விழுவும். வாங்க உங்களுக்கு அடிச்சு வைக்கிறேன். இந்த காணா எனிமி போகிறதுக்கு முன்னாடி முடிச்சிடறாங்க. இப்படி அடித்தா அதே மாதிரி செட்டிங்ஸில் வந்து சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக வச்சாதான் எங்கெங்கே விழுவுமோ அங்கங்கே கரெக்டாக விழுந்துடும். வந்து ஓகே எஸ்கேஸில் கூட அடிக்கலாம். வாங்க ஆப்பனண்ட் 3 பேர் தான் இருக்காங்க. அதனால தான் இவங்க அடிச்சு போகிறாங்க. இதெல்லாம் என் டீம்மேட் தற்கொலையே டக்குன்னு செத்து போயிடுவாங்க. இப்போ முன்னாடி மட்டும் ஒருத்தன் வந்தானா ஹெட்ஷாட் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே இருக்கவங்க மேலே இருங்க. ஏய் நம்மளும் அடிச்சிட்டாங்க. அவங்க பழைய ஹெட்ஷாட் அடிக்கணும்னு பார்த்தா நம்மளும் அடிச்சு போடுறாங்க. சாரி கைஸ், எனக்கே ஹெட்ஷாட் விழ மாட்டேங்குது. என்ன இடம்னு தெரியல. ஆனால் அது மாதிரி தான் காலு கீழே இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு டேரெக்ஷனை கீழே வச்சுக்கிட்டு ஃபயர் பட்டனை மேலே எடுத்தோம்னா ஹெட்ஷாட் டவுன்னு வரும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கலாம். எங்கே ஹெட்ஷாட் அடிக்கலாம். நீங்கள் வந்தானே அடிக்கிறேன் பாருங்க சத்துண்டு. ஹேங் ஆகுது. ஹெட்ஷாட் அடிக்க முடியலையே. ஐயோ ஹேங் ஆகுதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. காய்கறி வச்சுக்கிட்டு என்னாச்சு